பஹ்ரைன், கத்தார், குவைத்து இவங்கெல்லாம் கொடுக்கின்றார்கள். சவுதி அரேபியாலாம் ஓரளவு கொடுக்கின்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தேன் சார், சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் போரை வந்து ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது, கன்டினியூ பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் வந்து மற்ற வளைகுடா நாடுகளை எல்லாம் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக, ஏன்னா அங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இதுவும் இருக்கின்றதுனால இந்த போரை வந்து கட்டாயமாக அமெரிக்கா அதனுடைய நலனுக்காக இந்த போரை முடித்துக்கொள்ள, விரைவாக முடித்துக்கொள்ள அவர்களும் ஏதுவானதை செய்வார்கள். இஸ்ரேலும் முதல் முறை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அவங்க நாடு மீது எதுவும், ஏன்னா அவங்க காசா மேலே அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது. அவங்கள அடின்னு அடிச்சிட்டு இருந்தப்போ இவங்க நாடு வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு. அப்போது வந்த ஒரு சில இது வந்து மிசைல்ஸ் வந்து இந்த மாதிரியா ஹெஸ்புல்லாட்டேருந்து வந்ததும் ஈரான்டேருந்து வந்ததும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈரான் மீது போர் தொடுத்ததுனால ஈரானினுடைய தாக்குதலும் இன்றைக்கி இஸ்ரேல் மேலே ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அவங்க வெளியே சொல்லலையே ஒழிய நிறைய இழப்புகள், உயிரிழப்புகள் வேணால் கம்மியாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கும் ரொம்ப இழப்புகள் ஏற்பட்டிருக்கனால அவர்களுமே வந்து இந்த போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் சேர்ந்து எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்.